வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இது ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோகனட் சிப்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, வேணும்னா பார்த்துக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் எக்ஸ்போர்ட் தான் அதிகமாகும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலோட ஒரு வீடியோன்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டீஹைட்ரேட் ஆனியன் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுலேயே நம்ம டீஹைட்ரேட் ஆனியன் ஃப்ளேக்ஸ், மின்ஸ்ட் ட்ரைட் ஆனியன்ஸ், டீஹைட்ரேட் ஆனியன் பவுடர், ஸோ இந்த மாதிரியான ஒரு 3 விதமான ப்ராடக்ட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன, டீஹைட்ரேட் ஆனியன்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரெஷ்ஷான ஆனியனில் உள்ள இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட், அதாவது அந்த நீர் சத்தை நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ ஃப்ரெஷ் ஆனியன்லேருந்து நீர் சத்தை தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னா அது வந்து டீஹைட்ரேட்டட் ஆனியன்ஸ். சரிங்களா? ஸோ நார்மல் ஆனியன்ஸில் நம்ம டீஹைட்ரேட் பண்ணி, அதாவது நீர் சத்தை வெளியே எடுத்துகிட்டு அதை துண்டு துண்டாக வெட்டியோ இல்லை ஸ்லைஸாக வெட்டியோ இல்லைனா அதை வந்து நம்ம பவுடராக மேக் பண்ணியோ, ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்டாக மேக் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தோணும், ஃப்ரெஷ் ஆனியன் இருக்கும்போது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, இந்த டீஹைட்ரேட் ஆனியனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டீஹைட்ரேட் ஆனியன் வந்து 80% வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ வெவ்வேறு கண்ட்ரிகளுக்கு வந்து யூரோப் கண்ட்ரி, சவுதி, இந்த மாதிரி கண்ட்ரியில் இந்த டீஹைட்ரேட் ஆனியன் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ எதுக்காகனா, இந்த டீஹைட்ரேட் ஆனியனோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 10 to 12 years வரைக்கும், நம்ம ஓப்பன் பண்ணாமல் ஒரு பேக் பண்ணி ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா 12 years வரைக்கும் இதோட செல்ஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா 6 to 12 months வரைக்கும் இதோட செல்ஃப் லைஃப் இருக்குது. ஸோ லாங் லைஃபுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர ஒரு சில ஃபுட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஆனியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது, கெட்டு போயிடும்னு சொல்கிறாங்க, இந்த நீர் சத்து இருக்கிறதுனால. ஸோ அதனால் இந்த டீஹைட்ரேட் ஆனியன்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறாங்க சூப்ஸ், சாசேஜ், பிளாக் புட்டிங், ஸ்டீவ்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்டில் வந்து இந்த டீஹைட்ரேட் ஆனியன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்தியாவில் அந்தளவுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணலை. நம்மளுக்கு ஆனியன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறதுனால, ஸோ ரேட்டு நம்மளுக்கு டிஃபராக இருந்தாலும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறதுனால நம்ம அந்த டீஹைட்ரேட் ஆனியன் பக்கம் நம்ம போகிறதில்ல. ஆனால் ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து நிறைய இது வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் எப்படி இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன, தென் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ண முடியும், தென் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ எடுக்க முடியுன்ற பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இதுக்கான ரா மெட்டீரியல் என்ன ஒன்றுனா, நம்மளுக்கு ஆனியன் மட்டும்தான் ரா மெட்டீரியல் இல்லை. ஆனால் ஆனியன்லேயே 3 டைப் இருக்குது. அதாவது கலர் படி நம்ம பிரிப்போம், ரெட் ஆனியன், பிங்க், ஒயிட். ஸோ இது மாதிரி 3 விதமாக ஆனியன் இருக்குது. ஸோ கஸ்டமர் எந்த கலரில் நம்மளுக்கு விரும்பி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம டீஹைட்ரேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ எப்படின்னா, யூரோப் கண்ட்ரிஸ் வந்து ஒயிட் ஆனியன்ஸ் தான் அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒயிட் ஆனியன்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ சவுதி கண்ட்ரீஸில் வந்து ரெட் ஆனியன் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரா மெட்டீரியல் டீட்டெயில் இவ்வளவு தான். இப்போது இந்த டீஹைட்ரேட் ஆனியன் மேக் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து கலெக்ட் பண்ணியது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஃபார்மர்ஸ்ட்டு நம்ம டைரெக்டாக வாங்கினதும், தென் ஆனியன்ஸ் வந்து பீலிங் பண்ணணும், அதாவது தோல் எல்லாத்தையும் விரிக்கணும். ஸோ நம்ம மிஷின் யூஸ் பண்ண முடியும்னா நம்ம மிஷின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். தென் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை ஸ்லைசிங் மிஷினில் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ அதாவது நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ 10 to 12 mm அந்த சைஸில் நம்ம பிளேடு சைஸு நம்ம யூஸ் பண்ணாலே போதும். இதனால் கஸ்டமர் எந்த சைஸில் கேட்குறாங்களோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு டீஹைட்ரேட் மிஷின் அப்படின்னு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ஆனியன்ஸை டீஹைட்ரேட் பண்ணணும், அதாவது நீர் சத்தை எடுக்கணும். ஸோ அது வந்து ஹீட்டிங் மூலமாக நம்மளுக்கு வந்து அது ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ நம்ம டீஹைட்ரேட் பண்ணி வந்த ஆனியன்ஸை அகெயின் கோல்டு பண்ணணும். கிட்டத்தட்ட பால் மேக்கிங் ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி முதல்ல காய்ச்சதை கூல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் கெட்டு போகாமல் இருக்குது. சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட் ஹீட் பண்ண ஆனியனை அப்படி கோல்ட் ட்ரையர் மூலமாக, ஸோ கோல்ட் ட்ரையர்னு ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ அது மூலமாக நம்ம கோல்ட் பண்ணி பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். டீஹைட்ரேட் ஆனியனுக்கான ப்ராசஸ் இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா,
சில பேர் பவுடராக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம பவுடர் ஃபார்மில் கொடுத்துடலாம். சில பேர் ஸ்லைஸாக கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம மிஷினும் யூஸ் பண்ணிக்கலாம். தோல் உரிக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு மிஷின் வாங்கிக்கலாம். ஆனால் டீஹைட்ரேட் மிஷின் அண்ட் கூலர் மிஷின் வந்து மஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைனில் பேக்கிங் பண்ணி ஸோ நம்ம பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கும். நம்ம மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டீஹைட்ரேட் அண்ட் கோல்டு ட்ரையர் மிஷின் வந்து நம்மளுக்கு ஒரு 10 lakh அந்த அளவுக்கு நம்மள வந்துடும். ஸோ 2 மிஷின் சேர்த்து அதுக்கான பேக்கிங் பார்த்தீங்கன்னா பேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ஆகும். அதுக்கப்புறம் ரெண்ட் கண்டிப்பாக ஒரு இடம் நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும். ஸோ ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்துடும். இதனால் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும், நம்மளுக்கு ரா மெட்டீரியல் லோடு இறக்கணும். ஸோ அதுக்காக எப்படி ஒரு 20,000 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு தேவையான ரா மெட்டீரியல் ஒரு 8,000 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு 2 டன் நம்ம ஒரு மந்த்லி நம்ம ஸ்டார்டிங் இனிஷியலாக பண்ணால் கூட நம்மளுக்கு ஒரு 80,000 நம்மளுக்கு வேணும். ஸோ இது இவ்வளோ தான் நம்மளுக்கு பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் நிறைய வரும். ஸோ பேசிக்கான ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ ப்ராடக்ட்லாம் மேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணலான்னா 1 kgக்கு நம்மளால் 20 to 25 rupees வரைக்கும் நம்மளால் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து ஒயிட் ஆனியன் டீஹைட்ரேட் ஆனியன்ஸே 1 kg 100 rupees வரைக்கும் நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க. ரெட் ஆனியன் வந்து 85 rupees வரைக்கும் செல் பண்ணுறாங்க லோக்கல் மார்க்கெட்லேயே. ஸோ ஃபாரின்லங்கும்போது அதுக்கு அந்த அப்பளம் நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ நம்ம வந்து பவுடராக மேக் பண்ணால் அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். நம்ம ஸ்லைஸ் ஃப்ளேக்ஸாக கொடுத்தோன்னா ஸோ அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து நீங்கள் மார்ஜின் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் தான். ஸோ 85% வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் தான் ஆகுது. ஸோ அதனால் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், நம்ம ப்ராடக்ட்டை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற வீடியோ ஃபுல் டீட்டெயிலோட ஒரு வீடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன். லிங்க்கோட கீழே இருக்குது, வேணும்னா பார்த்துக்காங்க. அது மூலமாக நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் இந்த ப்ராடக்ட்னு இல்லை, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணும். ஸோ முடிஞ்சால் நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டுக்கு செல் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மூலமாக நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட யூசேஜ் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வீடியோட வரேன். தேங்க்யூ.